أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு மனிதன் முத்தகீனா மாறணும் அப்படின்னா அவன் என்னென்ன பண்புகள் அவனுக்குள்ளே வளர்த்துக்கிட்டா அவன் முத்தகீனா மாறலாம் அப்படிங்கிற விஷயத்த குர்ஆன்லேருந்து எக்கச்சக்கமான விஷயங்களை நம்ம பார்த்தோம். அப்படி பார்த்தா அத்தனை விஷயங்களையுமே நம்ம ஒரே அடியாக ஒரே நேரத்தில் அந்த மாற்றங்களை அனைத்தையும் நமக்குள்ளே கொண்டு வரணும், அந்த அத்தனை பண்புகளையும் நமக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தா அது சாத்தியம் அப்படின்னு பார்த்தா அது உடனே செய்ய முடியாது. அத்தனை மாற்றங்களையும் ஒரே நேரத்தில் நம்ம கொண்டு வர முடியாது. அல்லாஹ் சொன்ன அந்த அத்தனை விஷயங்களும் அத்தனை பண்புகளும் நமக்குள்ளே வரணும். அப்போ தான் நம்ம ஒரு முழுமையான முத்தகீனா ஆக முடியும். ஆனாலும் டக்குன்னு ஒரே அடியாக அது அத்தனை மாற்றங்களையும் ஒரே அடியாக கொண்டு வர முடியுமான்னு பார்த்தா அப்படி முடியாது, சாத்தியமில்லாத மனிதனுக்கு. அதனால் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்று ஒன்றா எது எளிமையாக இருக்குதோ எது சிம்பிளாக இருக்குதோ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை நம்ம கையில் எடுத்து அதை ஃபஸ்ட்டு நம்ம ஃபாலோ பண்ண முயற்சி பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்த நம்ம எடுக்கணும். இதை நான் கரெக்டாக இருப்பேன், இந்த விஷயத்தில் நான் கரெக்டாக இருப்பேன், இதை அப்படியே ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு அதை நம்ம முழுமையாக கடைபிடிக்க ஆரம்பித்த பின்னாடி அதில் நம்ம சக்ஸஸ் ஆகிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அடுத்த விஷயத்தை எடுக்கணும். இப்படி ஒரு விஷயத்தை நம்ம எடுத்து அதில் நம்ம சக்ஸஸ் ஆகிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக அதுக்குரிய நம்ம தகுதிகள் நம்மளுக்கு வந்துடும். நம்மளால் எல்லாத்தையும் செய்ய முடியும், இதை முடித்த மாதிரி அடுத்தடுத்த ஒவ்வொரு பண்புகளையும் நமக்குள்ளே கொண்டு வர முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு வரும். மாற்றங்களை நம்ம கொண்டு வர்றதுக்கு சில பயிற்சிகளை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. 6 விதமான பயிற்சியை கொடுத்துருக்குறாங்க. அந்த பயிற்சி எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னா அது நம்மளை சிந்திக்க வைக்கிது, நம்மையும் நம்மளுடைய செயல்களையும் அது சிந்திக்க வைக்கிது. அந்த சிந்தனைகள் ஒட்டு மொத்தமும் நம்மளை சீர்படுத்துறதுக்கும் நம்மளை நம்மை நாமே சுய பரிசோதனை செஞ்சுக்கிறதுக்கும் உண்டான சிந்தனைகளாக இருக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னானே சூரத்துல் ஹஷ்ரில், ஒவ்வொரு ஆத்மாவும் நாளைக்கு எதை முற்படுத்தி இருக்குது அப்படிங்கிறத கவனிச்சுக்கட்டும் அப்படின்னு அந்த வசனத்துக்கு தகுந்தாற் போல் நான் என்ன செய்கிறேன், அது எதுக்காக செய்கிறேன், அந்த செயலுடைய மதிப்பு ரப்பிட்ட எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கவனிக்க சொல்லியிருக்கிறாங்க. அதுக்குன்னு குறிப்பிட்ட நேரங்களை ஒதுக்கி முதல் இதாக ஒரு 10 மணிக்கு காலை 10 மணிக்கும், அடுத்தது 2 மணிக்கும், அடுத்தது மாலை 6 மணிக்கும், இப்படி குறிப்பிட்ட நேரங்களில் அல்லாஹுடைய அந்த சிந்தனைகளை கொண்டு வரோம். எப்படி நான் என்ன செய்கிறேன், அந்த நேரத்தில் என்ன செய்கிறேன், எதுக்காக அந்த விஷயத்தை நான் செய்கிறேன், அந்த விஷயம் நான் செய்யக்கூடிய அந்த விஷயத்தினால அல்லாஹுடைய திருப்தி எனக்கு கிடைக்குமா, அல்லாஹுடைய அந்த பார்வையில் என்னுடைய அந்த செயலுக்கான அந்த தகுதி என்ன அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம சிந்திக்கிறோம். இந்த சிந்தனைகள்லாம் நமக்கு வரும்போது அதை யோசிக்கும் போதே நமக்கு என்ன ஆகும், ஏதாச்சும் ஒரு வீணான விஷயங்களில் நம்ம ஈடுபடுறோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக அதை விட்டு விலகணும்னு நமக்கு தோணும். யோசிக்கிறோம், ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறோம், அதை யோசிக்கிறோம், இந்த விஷயம் அப்போ என் ரப்பு எப்படி பார்ப்பான். இப்போ அந்த நேரத்துலேயே நான் ஒரு டிவி பார்க்குறேன், இல்லை ஏதாச்சும் மியூசிக் கேட்குறேன் அப்படின்னா அந்த இடத்துல நான் கொண்டு வரும்போது என் ரப்பு இதை நான் கேட்குறத பார்க்கும்போது அந்த இடத்துல என்னை எல்லாம் எப்படி வைப்பான், நன்மையின் பக்கம் போகுமா, அது அல்லாஹுடைய திருப்தி இந்த விஷயத்தில் கிடைக்குமா அப்படின்னு நான் யோசிக்கும்போது அங்கே நான் அதை சிந்திக்கும்போது சடனாக எனக்கு என்ன ஆகுது, இந்த இந்த செயலை விட்டு நான் வெளியே போகணும், இந்த செயல் நான் செய்யக்கூடாது, இது சரியானது இல்லை, இது என்னுடைய இறைவனுடைய திருப்தி எனக்கு தராது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிந்தனைகள் நம்ம அந்த தேவையற்ற விஷயங்களை விட்டு நம்மளை திசை திருப்புது. சுப்ஹானல்லாஹ். என்ன செய்கிறேன் அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி இதெல்லாம் நான் செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற சிந்தனை இந்த இந்த விஷயத்துக்குள்ளே வருது. குறிப்பிடப்பட்டது அந்த நேரமாக இருந்தாலும் அந்த நேரத்தையும் தாண்டி மித்த நேரங்கள்லையும் சுப்ஹானல்லாஹ் அந்த சிந்தனைகள் வந்துகிட்டே இருக்குது. இந்த விஷயம் இந்த நேரத்தில் செய்யப்பட்டாலும் இந்த விஷயம் என் ரப்புக்கு பிடிக்குமா, இந்த விஷயத்தினால என் ரப்பு என்னை பொருந்திக்கிருவானா, அல்லாஹ்கிட்ட இந்த விஷயத்துடைய மதிப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிற சிந்தனைகள் தான் அந்த நேரங்களை தாண்டியும் மற்ற நேரங்கள்லேயும் அதிகமாக இருக்குது. ஏன்னா இறைவனுக்காக செயல்படணும், இறைவனுடைய திருப்திக்காக செயல்படணும் அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம வந்ததுக்கப்புறம்
அது அந்த குறிப்பிட்ட நேரம் மட்டும் நம்மள வந்து செயல்பட விடாது. எல்லா நேரங்கள்லயும் அதே மாதிரியான ஒரு நிலைகள்ல தான் நம்மள செயல்பட வைக்கும். அடுத்ததா பொய், புறம், அவதூறு. இந்த விஷயத்துலேருந்து விலகி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த விஷயம் இயல்புலயே நம்ம வந்து ஏதாச்சு ரொம்ப பெரிய அளவுல நம்ம அப்புறம் பேசல, அவதூறு பேசல அப்படின்னாலும், ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வந்து அ பே அக்கம் பக்கத்தினரையோ இல்ல சொந்த பந்தங்களையோ நம்ம வந்து 1, 2 விஷயங்கள்ல பேசுவோம். அப்ப அந்த மாதிரி பேசுறது இயல்புல வந்துருது. டக்குன்னு இப்போ பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு சுதாரிச்சு, அத வந்து நம்ம வந்து இல்ல இப்படி செய்யக்கூடாது. அ நிறுத்திறணும் அப்படின்னு சொல்லிட்டு சடனா நிறுத்திர்றோம். அந்த மாதிரி செய்றோம் அல்ஹம்துலில்லாஹ். கடைசியா 2 விஷயங்கள வந்து நம்ம செய்யணும். தூங்குறதுக்கு முன்னாடி, அ அந்த சார்ட்ட நம்ம கையில எடுத்துட்டு, அ அந்த அன்னைக்கு நம்ம செஞ்ச அந்த நன்மையான விஷயங்கள் என்ன? அப்படிங்கிறத இப்ப யோசிக்கணும். என்ன நன்மை செஞ்சோம்? கண்டிப்பா நம்ம வந்து சிறு அளவுலயாச்சும் ஏதாச்சும் ஒரு நன்மைகள செய்யக்கூடியவங்களா தான் எல்லாரும் இருந்துட்டுருக்குறோம். அப்ப நம்ம அந்த அன்னைக்கு யோசிக்கணும். எந்த நன்மை செஞ்சோம்? அப்படிங்கிறத யோசிக்கணும். இப்போ ஒரு நன்மை செஞ்சோம்னா, அதுக்கு இன்னொருத்தவங்க இருப்பாங்க. இப்போ ஒருத்தவங்களுக்கு நம்ம தர்மம் செய்றோம் அப்படின்னா, ஒருத்தவங்களுக்கு குடுத்தா தானே அது தர்மமாகும். அப்போ அதுக்கு அந்த மனிதர் நம்மக்கிட்ட வாங்குறதுனால தானே நம்ம வந்து அந்த நன்மைய நம்ம செய்ய முடியுது. அப்ப அந்த நன்மை நம்ம செய்றதுக்கு அந்த உதவியா இருந்த அந்த மனிதருக்காக நம்ம துவா செஞ்சுட்டு அப்புறம் என்ன செய்யணும், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும் நம்ம. யா அல்லாஹ் இந்த நன்மைய எனக்கு செய்றதுக்கு நீ வந்து அருள் புரிஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுக்கு வந்து நன்றி சொல்லக்கூடியவங்களா இருக்கணும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரப்புக்கு வந்து நன்றி செலுத்தக்கூடியவங்களா இருக்கணும். அப்புறம் கடைசி 6வது விஷயமா வந்து என்ன தீங்கு செஞ்சோம்? இன்னைக்கு ஏதாச்சும் தவறு செஞ்சோமா? தீங்கு செஞ்சோமா? அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கணும். அப்போ அந்த மாரி அந்த தீங்க செஞ்சுட்டு அதுக்கு பரிகாரம் நம்ம தேடணும். இப்போ வந்து ஏதாச்சும் தப்பு செஞ்சுட்டோம் அப்படின்னா, அல்லாஹ்ட்ட நம்ம மன்னிப்பு கேட்கணும். இதுவே மனிதர்களுக்கு ஏதாச்சும் தவறு செஞ்சுட்டோம் அப்படின்னா, உடனே அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கக்கூடியவங்களாகவோ, இல்ல வேறு ஏதாச்சும் தர்மம் செய்யக்கூடியவங்களாகவோ, இல்ல அந்த மனிதருக்காக நம்ம வந்து வேறு துஆக்கள் செய்யக்கூடியவங்களாகவோ நம்ம இருந்து இருக்கணும். இந்த சார்ட்ல வந்து நம்மள குறிப்பிட்ட நேரங்கள்ல வந்து சிந்திக்க சொல்லியிருந்தாலும், அ நம்மளுடைய சிந்தனைகள் எப்படி போகுது அப்படின்னா, அல்லாஹ்வுடைய கிருபையினால எல்லா நேரங்கள்லயுமே நம்மளுடைய செயல்கள் எப்படி இருக்குது? இத ரப்பு புரிந்துக்கிருவானா? அப்படிங்கிற சிந்தனைய தான் கொண்டு வருது அல்ஹம்துலில்லாஹ். ஒட்டுமொத்தமா நம்மளுடைய மொத்த செயல்பாடுகளையும் நம்மள வந்து கண்காணிக்க வைக்கிது. அத வந்து சுய பரிசோதனை செய்ய வைக்கிது. வீணான எந்த செயல்களின் பக்கமும் அது போக விட மாட்டேங்குது. அ எதுவும் வீணா வீணா ஃபோன்ல பார்க்க தோண மாட்டேங்குது. முடிஞ்ச வர வீண வந்து தவிர்க்க தான் உள்ளம் சொல்லுது. அந்த அளவுக்கு இந்த ஒரு பயிற்சி வந்து நம்மள கொண்டு வருது அல்ஹம்துலில்லாஹ்.